ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டியூட்டிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி என்ன வச்சுக்கோங்களேன், நம்மளை ஸ்டாக் ரூம் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டாக் ரூமில் நம்ம சேர்த்து வச்சுருந்த இந்த வாட்டர் பாட்டில் அப்புறம் கார்ட்போர்ட்ஸ்லாம் கொண்டு போய் எடைக்கு போட்டு எவ்வளோ காசு வருதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். பார்க்குற கொஞ்சம் குப்பை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பின்னாடி இந்த பக்கம் கப்பர் இருக்குது, பட் ஆனால் அதுக்குள்ளே கார்ட்போர்ட் ஷீட்ஸும் வாட்டர் பாட்டில்ஸும் இருக்குது. மொத்தம் 3 பெரிய கார்பேஜ் கவரு, அப்புறம் ஒன்று வந்து சின்ன கார்பேஜ் கவரு. அதில் எவ்வளோ வரும்னு தெரில நமக்கே. போவோம், போய் பார்க்கலாம். கார்ட்போர்ட்ஸு 10 ருபீஸும் அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து 15 ருபீஸ்ன்னு இருக்காங்க. சரி, எல்லாம் எடுத்து லிஃப்ட்டில் வைக்கலாம். ஆனால் இந்த லிஃப்ட்டு வரக்குள்ளே போதும்னு ஆயிடுது. ஒரு வழியாக எப்படியே லிஃப்ட்டு வந்துச்சு. லிஃப்ட்டில் எடுத்து வச்சு கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ கொண்டு போய் எடைக்கு போகிற இடத்துல வச்சு, அதாவது வெயிட் போட்டு காசு வாங்குவோம்ல, அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். நம்ம எல்லாமே கொண்டு வச்சுட்டு பார்த்தா அந்த அண்ணாவை காணோம். போயிட்டு அந்த அண்ணாவை பார்த்து, அண்ணா வாங்கினா எடைக்கு போகிற கடை எடுத்து வந்தோன்னா அந்த அண்ணா வந்துட்டார். எடைக்கு போட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஒரு 12 kg கிட்டேயும், அப்புறம் கார்ட்போர்ட் ஷீட்ஸ் ஒரு 7 kg கிட்டேயும் வந்துச்சு. அப்புறம் எவ்வளோனா வச்சுங்களேன், வாட்டர் பாட்டில் 12 × 15 ஒரு நிமிஷம் இருங்கப்பா, 180 ருபீஸு. அப்புறம் வாட்டர் பாட்டில் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து ஒரு 80 ருபீஸு. டோட்டல் 250 வந்துச்சு. அந்த 250 கடைக்காரனை வந்து அப்புறமேட்டு தரனார். இவர் கடைக்காரர் இல்லை, அது வந்து நாம் கொண்டு போய் போடுறதா அவர்கிட்ட வந்து இன்னொருத்தருட்டு போடுறோம். அதுக்கெலாம் நம்ம போய் சாப்பிட்டு வந்தோம்லான்னு டேரெக்டாக வந்துவிட்டோம் சாப்பிட்றதுக்கு. வந்துட்டு சாப்பிட்டு போயிட்டு டேரெக்டாக அண்ணங்கிட்ட காசு வாங்கிட்டு வந்துட்டோம். காசு வாங்கிட்டு வந்துட்டு நாம் வந்து பைக் வாங்குறதுக்காக அமௌண்ட்டு சேர்த்திட்ருக்கேன். இருங்க, அந்த இது பிக்கி பேங்க், அதாவது அந்த உண்டியல் வச்சுருக்கிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதோ இதுக்குள்ளே தான் அந்த உண்டியல் இருக்குது. இருங்க, எடுத்துகிட்டு அதோ அந்த மார்க்கர் கையில் இருக்குல்ல, அந்த மார்க்கரில் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவேன். அதை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளேருந்து பிக்கி பேங்க் எடுக்கிறோம். இருங்க, இதுதான் அது. 250 வந்துச்சா, 50 நாம் எடுத்தாச்சு. 200 வந்து உண்டியில் போட போகிறோம். அதுவும் அதில் வந்து நம்ம நார்மலாக போட்டால் வச்சுங்களேன், உள்ளே போடுறக்கு இடம் பார்த்தாது. அதை எடுத்து அதை சின்னதாக ரொம்ப மெலிசாக, அதாவது ஒரு இந்த சிகரெட் பீடியெலாம் இருக்குல்ல, அதை விட எல்லாம் மெலிசாக சுருட்டி அதுக்குள்ளே போடணும். அதோ பார்த்திங்க, இதான் அந்த 1 லேக்கான உண்டியல். அதில் ஒரு நம்பர்ஸ் இருக்கும், அந்த பிளாக் கலர் இருக்கலாம். இதுவரை நான் போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணது. பாருங்கள், அங்கே பாருங்கள், அதில் அமௌண்ட்டு தெரியுதா? அந்த இதை சுருட்டுறக்குள்ளே போகும்போது, அதுவும் இது புது நோட்டுங்கிறனால சீக்கிரம் சுருட்டியாச்சு. இல்லைன்னா வச்சுங்க, பழசாருன்னா சுருட்டுறக்குள்ளே போதும்னு ஆயிரும். ஷபா, எப்போ தான் சுருட்டி முடிப்போம். அதாவது நம்ம ஒரு மாதிரி சுருட்டுவோம், நடுவில் கசங்கிச்சு வச்சுங்க ஃபுல்லாக போயிடும். இப்போ அதுக்குள்ளே போட்டு அழுத்தி விட்டுட்டு, அங்கே பாருங்கள், அதுவும் போகல, போட்டு ஆட்டுனா தான் போவோம். இப்போ உள்ளே போயிடுச்சு. இப்போது மறந்து போய் ஸ்ட்ரைக் பண்ணாமல் எடுத்து பெட்டிக்குள்ளே போட போயிட்டோம். அதோட பெட்டிக்குள்ளே அதுக்கப்புறம் தான் திரும்ப ஞாபகம் வந்துச்சு. அந்த ஸ்ட்ரைக்கரை எடுத்து அந்த 200 ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு, அந்த அண்ணா கொடுத்த 250 எதுக்கு நம்ம 200 பண்ணோம், இதில் வந்து 50 போடுற ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் அதை நம்ம செலவு வச்சுப்போம். அதே மாதிரி நான் எதனால தெரியுமா இந்த பிக்கி பேங்க் வாங்கினேன், அதுக்கான மஸ்ட் ரீசன், அது அந்த உண்டியில் வாங்கினதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, என் கையில் எவ்வளோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை நான் யூஸ் பண்ணுறது சாப்பாட்டுக்காக தான். வேறு எந்த பழக்கமும் எனக்கு இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம். இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்புறம் இந்த ஸ்மோக், இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. ஸோ அதனாலேயே நான் இந்த பிக்கி பேங்க் வாங்கினேன். அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருந்தாலும் விட்ருங்க, அது வேஸ்ட்டு தான், நம்ம உடம்புக்கு தான் கேடு. நான் வந்து இந்த அமௌண்ட் சேர்த்ததுக்குன்னா அந்த பைக்காக மட்டும்தான். அந்த பைக்கு நான் எடுக்கிறப்ப தான் சொல்லுவேன், எனக்கு வந்து இஎம்ஐ போடாமல் எடுக்கணும், அது வந்து என்னோடய ஒரு டார்கெட்டாகவே இருக்குது. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்குனாலே இந்த பைக் எடுக்கிறதுலேயே ஒரு தனியாக ஆர்வம். அதுலேயும் இந்த இஎம்ஐ போடாமல் எடுக்கலான்னு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே இது மாதிரி பிக்கி பேங்க் வாங்கி அமௌண்ட் சேர்த்து வைங்க, உங்களுக்குமே ஒரு யூஸாக இருக்கும். அதே மாதிரி நான் பேசின எந்த ஒரு வீடியோக்கும் மைக் கொடுக்கல. மைக்கோட பாக்ஸ் பாருங்க இங்கே இருக்குது, எங்கடையும் மைக் யூஸ் பண்ணல. இந்த மைக்கை நான் எதுக்கு வாங்கினா இன்னுமே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸ் தான் நம்மள ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. அந்த 2 பாக்ஸ்லேயும் இருக்கிற திங்ஸ் அப்படி செப்பரேட், அதாவது சின்ன திங்ஸாக இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருவேன். 2 பாக்ஸில் ஒன்றில் வந்து வேலட், பர்ஃப்யூம் ப்ளஸ் சின்ன திங்ஸ்லாம் வச்சுப்பேன். இந்த பாக்ஸில் வந்து பிக்கி பேங்க், அப்புறம் ட்ரிம்மர் ப்ளஸ் காலேஜ் திங்ஸ் வச்சுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.